ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் காரசாரமான பேங்கன் பர்த்தா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பெரிய கத்திரிக்காயை சுட்டு செய்கிற சப்ஜி. இந்த மாதிரி பெரிய கத்திரிக்காய் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும். அதை வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு சுத்தமாக அது மேலே எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இதை நம்ம சுட்டு அதில் இருக்க சதைப்பகுதியை எடுத்து நம்ம வந்து சப்ஜியாக செய்ய போகிறோம் சப்பாத்திக்கு. இப்போ இந்த வடை கம்பி இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம இதில் சொருவிட்டு இந்த மாதிரி ஃபுல்கா போடுற இந்த ஸ்டாண்டில் வந்து ஸ்டவ் மேலே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி விட்டு எல்லா பக்கத்தையும் சுட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி சுட்டு எடுக்க அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 நிமிஷம் ஆகும். பெரிய கத்திரிக்காயாக இருந்தாக்க நம்ம கத்திரிக்காயோட சைஸை பொறுத்து தான் அது வந்து குக் ஆகிற டைமும் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி திருப்பிகிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா சைடுமே ஈவனாக குக் ஆகும். கொஞ்சம் நம்ம பக்கத்துலேருந்து செய்கிற மாதிரி தான் இருக்கும். நமக்கு அதிகமாக டைம் இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி ரெசிபி வந்து சூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ கத்திரிக்காய் வந்து ஒரு 8 or 9 மினிட்ஸில் வந்து இந்த மாதிரி குக்காய் வந்துருச்சு பாருங்கள். எல்லா சைடும் வந்து அதோடய தோல் வந்து வெடித்து உள்ளார அந்த சதைப்பகுதி வந்து நல்லா தெரியும். அப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயோட மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கொஞ்சம் வந்து குக் ஆகிறதுக்கு லேட் ஆகும். அந்த சைடை வந்து நம்ம நெருப்பில் நல்லா காட்டி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினப்புறம் இந்த கம்பி வந்து தானாகவே வெளியே வந்துடும். ஏன்னா உள்ள கத்திரிக்காய் எல்லாம் குக்காக இருக்கிறதுனால ஈஸியாக வந்து நமக்கு வெளியே வந்துடும் அந்த கம்பி. நெக்ஸ்ட்டு இப்போ இதை உரித்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும், அதனால் வந்து நம்ம தாங்ஸ் கூட யூஸ் பண்ணி உரிச்சிக்கலாம். உங்களுக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் நல்லா ஆற வச்சுட்டு கூட உரித்து எடுத்துக்கலாம். ஆறினப்புறம் ஈஸியாகவே உரித்து எடுத்துடலாம். நம்ம இதை இந்த காம்பு பகுதியை கட் பண்ணி போட்டுடலாம். இப்போ நமக்கு இதுதான் இந்த கத்திரிக்காயோட ஃப்ளஷ்ஷு. இதை வந்து நல்லா இந்த பொட்டேட்டோ மேஷர் வச்சு மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சப்ஜிக்கான கத்திரிக்காய் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம தக்காளி அப்புறம் வந்து பூண்டு வெங்காயம் இதெல்லாம் கூட சுட்டுட்டு இந்த சப்ஜி செய்யலாம். பட் வந்து நான் வந்து கத்திரிக்காய் மட்டும்தான் சுட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சுட்டுட்டு இருந்தோம்னா டைம் ஆகிடும். நான் எப்போதும் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். 2 பெரிய வெங்காயம், 3 தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் பொடியாக நறுக்கி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேன் சூடு பண்ணி அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இந்த ஜீரகம் பொரிஞ்சப்புறம் நறுக்கி வச்சுருக்க இந்த 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை லேசாக வதக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இது நல்லா வதங்கினப்புறம் நம்ம இதில் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 3 தக்காளி பொடி பொடியாக நறுக்குனது சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து இது லைட்டாக வதங்கினப்புறம் இதில் 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து தனி மிளகாய்த்தூள். கூடவே 2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ இதில் கரம் மசாலா ஃப்ளேவருக்காக பாவ் பாஜி மசாலா சேர்த்துக்கலாம். இது இல்லாட்டி கரம் மசாலா தூள் கூட சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் கூட இல்லாட்டி நீங்கள் ஜீரகத்தூள் மட்டும் பொடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவு பாவ் பாஜி மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். இது சேர்க்கும் போது நமக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இதுலேயே வந்து நமக்கு ஆம்ச்சூர் பவுடர்லாம் கலந்துருப்பாங்க, அதனால் அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த கிரேவிக்கு நம்ம மசிச்சு வச்சுருக்க இந்த கத்திரிக்காய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவும் கத்திரிக்காயோட ஃப்ளஷ்ஷும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இதை ஒரு பொட்டேட்டோ மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு சப்ஜி வந்து ஈவனாக கிடைக்கும் மசாலாவோட மிக்ஸ் பண்ணி. இப்போ இந்த மசிச்ச கத்திரிக்காய் வந்து அதிக நேரம் குக் ஆக தேவையில்லை. ஆல்ரெடி இது குக் ஆகிருக்கு. இந்த மசாலாவோட பிளெண்ட் ஆகிறதுக்காக நம்ம சிம்மில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து மேஷ் பண்ணுற டைமும் சேர்த்து குக் பண்ணிக்கிட்டால் போதும். ஃபைனலாக இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம்.
கொத்தமல்லி இலை இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லைன்றதுனால நான் இந்த கசூரி மேத்தி லீஃப் வந்து சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி சேர்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம கொஞ்சமாக லெமன் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு சின்ன லெமன் வெஜ் எடுத்து நான் அதை வந்து ஜூஸாக பிழிஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு இதை குக் பண்ண தேவையில்ல ஃபர்தராக. இந்த சப்ஜி வந்து நல்ல காரசாரமாக சூப்பராக இருக்கும். காரம் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு வந்து இந்த சப்ஜி ரொம்ப நல்லா பிடிக்கும். சப்பாத்தி அப்புறம் நம்ம வந்து ஒரு சலட் அது கூட இந்த சப்ஜி மட்டும் சர்வ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.